சிம்பிளாக ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஆலு மட்டர் பராத்தா பண்ண போகிறோம். இதுக்கு 2 கப் கோதுமை மாவு, உப்பு, ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்ல சாஃப்டான மாவு மாதிரி கொண்டு வந்துடணும். 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஈக்குவல் சைஸ் பால்ஸாக நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா ஸ்டஃபிங்க்கு ஆயில் ஊற்றிட்டு ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் துருவி போட்டிருக்கேன். நல்லா வதக்கணும். வேக வச்ச உருளைக்கிழங்கு 3, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் ட்ரை மேங்கோ பவுடர், கொத்தமல்லி, வேக வச்ச பச்சை பட்டாணி, உப்பு போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதையும் தேவையான அளவு பால்ஸாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது மாவை நல்லா தேய்ச்சிட்டு ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை நம்ம மோதகம் பண்ணுற மாதிரி நல்லா டைட்டாக சீல் பண்ணிடணும். அப்போ தான் வெளியே வராது. இதை ஓரளவுக்கு நல்லா திக்காக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தின்னா கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கணும். இதை அப்படியே தோசைக்கல்லில் போட்டு நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் இதை குக் பண்ணணும். இதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும்தான் தேவைப்படும். உங்களுக்கு பட்டர் பிடிக்கும்னா பட்டர், நெய் நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும். நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது இதோட பிக்கிள் ரைத்தாவோடு எடுத்துக்கிட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து